வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் 4 நாள் அரசுமுறை பயணமாக மங்கோலிய அதிபர் திரு குல்டேக் உக்னா இந்தியா வருகிறார். அவருடன் மங்கோலியாவின் மூத்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள், வணிக தலைவர்கள் மற்றும் கலாச்சார பிரதிநிதிகள் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவும் இந்தியா வருகின்றனர். இப்பயணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோரை அவர்கள் சந்திக்க உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் துறையில் 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான 2 முக்கிய திட்டங்களை தொடக்கி வைத்தார். மேலும் 24,000 கோடி ரூபாய் செலவில் பிரதமரின் தனதானிய யோஜனா திட்டத்தையும் பயறு வகை சுயசார்பு இயக்கத்தையும் தொடக்கி வைத்தார். மேலும் காரைக்கால் தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் நடைபெற்ற பிரதான் மந்திரி மத்ய சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ் காரைக்கால் ஸ்மார்ட் மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுக அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சுதந்திர போராட்ட வீரர் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சமத்துவம், சமூக நல்லிணக்கம் மற்றும் நீதியின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதன் மூலம் இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை அவர் வலுப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.